அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் MC ராஜா ஆகிய மூவரின் புகழை போற்றுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் துரைமுருகன் பேசியபோது ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை சீமான்தான் இங்கே வெளிக்கொண்டு வந்தார் என்றும் 2018ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் கட்சி ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு கூட்டம் ஒன்று வைப்பதாக இருந்தது. அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று புதிய தமிழகம் கட்சி காவல்துறையிடம் மனு கொடுத்ததாகவும் துரைமுருகன் கூறியுள்ளான். அது மட்டுமில்லாமல் அந்த மனு கொடுத்தது கள்ளுக்கு எதிராக பேசிய டாக்டர் தான் என்று கூறியுள்ளான். அதைத் தொடர்ந்து அந்த பட்டியல் மக்களுக்கு ரெட்டமலை சீனிவாசனே யார் என்று தெரியவில்லை, இவங்களுக்கே ரெட்டமலை சீனிவாசன் யார் என்று தெரியவில்லை என்றெல்லாம் ஒருமையில் துரைமுருகன் கூறியுள்ளான். ரெட்டமலை சீனிவாசனார் நம்ம பாக்குறோம்ல, மீச வச்சிருக்காரு, நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு. 2018 திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அப்படின்னு அனுமதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்கறாங்க. சூரட்டி ஒட்டிடும், காவல்துறை அனுமதி கொடுத்துருது, சூரட்டி அடிச்சு நான் தான் பேச்சாளர், சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு, தேதி போட்டாச்சு, எல்லாம் பண்ணாச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய, அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குது. இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும். ஏன் பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் என்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துரைமுருகன், சாட்டை கிடையாது, துரைமுருகன் பேச வருகிறார், சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க, அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டுன்றாங்க. ரெட்டமலை சீனிவாசன் வரலாறு அண்ணன் கூட சொன்ன, அண்ணன் இந்த மாதிரி சொல்றாரு, டேய் யாரா சொன்னது? நம்ம டாக்டர் தானே கொடுத்திருக்காரு புகாரு. யாரு கல்லுக்கு கல்லு விஷம்னு சொல்றாரு, அதே டாக்டர் தான் அங்கேயும் புகாரு, நம்ம டாக்டர் தானே. டேய் என்னடா ரெட்டமலை சீனிவாசன் கூட கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியல, இல்ல வேற யாருக்கும் தெரியல, இவங்களுக்கே தெரியலடா, தெரியலன்னு ரெட்டமலை சீனிவாசன் வரலாறை கொண்டு போய் சேர்க்க விடல திராவிட கட்சிகள். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு, வெளிப்படையா சொல்ல போனா தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்ற ரெட்டமலை சீனிவாசனை உணர்த்தியவன் என்னென்ன சீமான் தான். அதே போலதான் அயோத்திதாச பண்டிதரை, அதே போலதான் MC ராஜாவை ஏன் தாத்தா? 3 பேரும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள், அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா. இப்படி தேவேந்திரகுல மக்களையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் தவறாக பேசிய சாட்டை துரைமுருகனுக்கு சில பதில்கள் இங்கே தர விரும்புகிறோம். 2018ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரத்தில் புதிய தமிழகம் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒரே நாளில் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு கூட்டம் அனுசரிக்கப்பட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டத்தை நடத்தாமல் கைவிட்டார்கள். இதுதான் நடந்தது. எந்த ஒரு உண்மை தகவலையும் அறிந்து கொள்ளாமல் தனக்கு பேச மேடை கிடைத்துவிட்டது என்பதற்காக வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடியவன்தான் இந்த சாட்டை சீமான் போன்றவர்கள். இவர்கள் ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை மீது தொடர்ந்து இது போன்ற பொய்யான தகவல்களை கூறி வருகிறார்கள் என்றார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். கள்ளு போதைப் பொருள்தான் என்று கூறிவிட்டார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பொய்யின் கூட்டம் தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீது தவறான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவம் படித்த மருத்துவர்கள் என்பது போதைப் பொருள்தான் என்று கூறுகிறார். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களிடம் உள்ள மருத்துவர்களை அழைத்து விவாதத்திற்கு தயாராக வேண்டும். போதைப் பொருள் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். அப்படி எதுவும் செய்யவில்லை. டாக்டர் ஷியாம் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவிக்கவிட்டார், நான் தயார், யார் வேண்டுமானாலும் என்னுடன் விவாதிக்க தயாராயிருந்தால் வரலாம், போதைப் பொருள்தான் என்று கூறினார். உங்கள் கல்லறக்கிற போராளிகளுடைய வீட்டில இருந்து யாராவது மருத்துவம் படித்திருந்தா வரட்டும். நாம் தமிழர்ல மருத்துவர் பாசறை இருக்குல்ல, MBBS டாக்டர் படிச்சவங்க மருத்துவர் பாசறை இருந்தா வரட்டும், அவங்க விவாதிக்கட்டும், அவங்க யாராவது சொல்லட்டும். சொன்னா ஏத்துக்கல மாட்டேன், சொன்னா அவங்க கேஸ போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிடுவேன், அது வேற விஷயம். ஆனா அப்படி பேசுறவங்க தானே வரணும். ஒரே தற்கூரி கூட்டமா உட்காந்து கொண்டு திருப்பி கல் உணவு நல்லதுன்னா என்ன நல்லது? இப்ப அப்பொழுது நீங்கள் தாராளமாக விவாதத்திற்கு வந்திருக்கலாம். அறிவு சார்ந்து எந்த ஒரு விவாதத்திற்கும் இந்த பொய்க்கூட்டம் வராது. மாறாக கள்ளு குடித்து யாரும் சாகவில்லை என்றெல்லாம் ஒரு கேளிக்கையான கேள்விகளை கேட்பார்கள். கள்ளு குடிச்சு எத்தனை பேர் தாலி எடுத்தான்னு கணக்காட்டுங்க. சொத்து பூரா 50 ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கள்ளு குடிச்சு வித்துட்டான் காட்டு. கள்ளு குடிச்சு செத்தவன் ஒருத்தன், சொத்தம்பிட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டு. கல்லை பத்தி பேசினா நாங்க
நடக்க மாட்டேன். கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடுறோம். அப்படியே இப்படி போயிடுறோம், நாங்க ஊருக்கே போயிடும். சொல்லு. போன வீடியோலயே மெத்தனால் பாய்சனிங்கை பற்றிலாம் பேசியிருந்தேன். இந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய மெத்தனாலை கல்லில் ஆட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்து மக்கள் இறந்து போனதெல்லாம் கேரளா வரலாற்றில் நடந்திருக்கு. 2010 கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற இடத்துல இதே மாதிரி தான் கல்லில் மெத்தனாலை கலந்து கொடுத்ததுல ஒரு 14 பேர் இறந்து போயிட்டாங்க முதல் நாளில். அது 2வது நாளில் அந்த எண்ணிக்கை 17 இருந்து 26க்கு அதிகரிச்சதா சொல்றாங்க. இதே மாதிரி பாலக்காட்டில் 2003 இந்த மாதிரி கண்டாமினேட்டட் கல்லை குடிச்சதுனால 5 பேர் இறந்து போனாங்க. இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆந்திர பிரதேசில் இருக்கிற விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 2019 இதே மாதிரி ஜிலுகு கல்லு அப்படின்ற ஒண்ணு குடிச்சு 2 பேர் இறந்து போனாங்க. 5 குழந்தைங்க அதனால உடல்நிலை சரியில்லாம ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 2022 ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல 5 பேர் இதே மாதிரி இந்த கல்லு குடிச்சு இறந்து போனாங்க. வேற ஏதாவது காரணம் இருக்கா? இதே மாதிரி தெலுங்கானால இருக்கிற மஹபூப் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல 2020 2 பேர் இப்படி கடையில கல்லு வாங்கி குடிச்சு இறந்து போனாங்க. அந்த கல்லு கடைக்காரரை அரெஸ்டும் பண்ணாங்க. இது தொடர்ந்து 2021 24 கூட தெலுங்கானால இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. உண்மையில் கள்ளு குடித்து கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மக்கள் இறந்து உள்ளார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் கட்சியான புதிய தமிழகம் கட்சியின் கொள்கை தமிழ்நாட்டில் முற்றிலும் மதுவிலக்குதான். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கள்ளை மட்டும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று இங்கே போலியான குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொய்யின் புலவர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வந்துவிட்டதனால் சாதிக்கு ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி. கள்ளு இறக்கும் கூட்டம் நாடார்களுக்கு, தென்னை கள்ளு கூட்டம் கவுண்டர்களுக்கு, ஆடு மாடு கூட்டம் கோனாறுகளுக்கு, பட்டியல் வெளியேற்ற கூட்டம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு, இப்படி சாதிக்கு ஒரு கூட்டத்தை நடத்திக் கொண்டு தேர்தல் பொழப்பு நடத்தும் கட்சிதான் இந்த நாம் தமிழர் கட்சி. தேர்தல் வந்தவுடன் தன் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை நினைத்து வரும் போல இதற்கு முன்பு பட்டியல் வெளியேற்றத்திற்கு எந்த ஒரு கூட்டமும் எதுவும் நடத்தியது கிடையாது. 4 ஆண்டுகளாக பட்டியல் வெளியேற்றத்திற்கான எந்த ஒரு போராட்டம் செய்தது கிடையாது. இப்போது பட்டியல் வெளியேற்றம் கூட்டம் மட்டும் நடத்திவிட்டால் இந்த மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைத்துவிடுமா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரதமருக்கு ஏதேனும் ஒரு கடிதம் எழுதி உள்ளார்களா? இல்லை முதல்வருக்கு ஏதாவது ஒரு கடிதம்? இல்லை கலெக்டருக்காவது பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று உங்கள் கட்சியிலிருந்து ஒரு மனு கொடுத்துள்ளீர்களா? கிடையாது. அரசியல் பலவத்திற்கு மட்டுமே பட்டியல் வெளியேற்றதை பற்றி பேசுகிறார்கள் இந்த போலி கூட்டம். நம்முடைய இளைஞர்களும் மேடையில் நம்ம சமுதாயத்தை புகழ்ந்து பேசிவிட்டால் நம்மளை புகழ்ந்து பேசிவிட்டார்கள் என்று இந்த போலி கூட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் தென் தமிழகத்தில் எத்தனையோ கொலைகள் நடந்தது. அப்பொழுதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எங்கு சென்றது? எங்கள் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏதேனும் ஒரு நபர் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியிருப்பார்களா? இல்லை ஏதேனும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி இருப்பார்களா? எதுவும் கிடையாது. நெல்லையில் டிரைவரை காவல்துறையினர் அடித்து கொலை செய்தார்கள். அப்பொழுது இந்த நாம் தமிழர் கட்சி வரவில்லை. தேனியில் ஒரு இளைஞர் விடுதியின் கழிவறையில் இறந்து கிடந்தார். மாணவன் இறந்தது எப்படி என்று காவல்துறை அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் மாணவர் எறும்பு கடித்து இறந்துவிட்டார் என்று இருந்தது. இதற்கு நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு எதிர்ப்பும் ஏதும் விடவில்லை. ராமநாதபுரத்தை சேர்ந்த 12 வயது சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இந்த வழக்கை காவல்துறை எடுக்க மறுக்கிறது. இதுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு போராட்டம் எடுக்கவில்லை. ஏனென்றால் இப்படி பாதிக்கப்பட்ட அனைவரும் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த நாம் தமிழர் கட்சி இங்கே செல்கிறது. ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறது? இந்த சாட்டை துறைமுகம் போன்ற நபர்கள் எல்லாம் அப்பொழுது எங்கே சென்று வருகிறார்கள்? அப்புறம் ஏன் இந்த தமிழ் தேசியம் நமக்கு தேவை? தேர்தல் வரும்பொழுது மட்டும் இந்த மக்களின் தேவையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு நாங்களும் இந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்று ஒரு போலியான பின்பத்தை உருவாக்குவார்கள். பாதிக்கப்படும் பொழுது எங்கள் பக்கம் தானே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் தமிழர்களாகிய தேவேந்திர குல பாதிக்கப்படும் பொழுது மட்டும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாரும் வருவதில்லை. அதிலும் குறிப்பாக
சாட்டத்துரை முருகன் ஆகச் சிறந்த சாதி வெறியன் என்று கூறலாம். தீபக் பாண்டியர் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை ஆதரித்து பேசியது இந்த சாட்டத்துரை முருகன்தான் அதன் காரணம். அந்த கொலைகள் ஈடுபட்ட கூலிப்படையினர் சாட்டத்துரை முருகனின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதன் பிறகு ராஜாமணி என்ற இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார். இதைத் தொடர்ந்து அண்ணனின் மரணத்திற்காக ராஜாமணி தம்பி அண்ணனை கொன்றவர்களை பழிக்கு பழிவாங்குகிறார். ராஜாமணியை கொலை செய்த ரவுடியை கொலை செய்கிறார் ராஜாமணி தம்பி. ராஜாமணி என்ற இளைஞர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் படுகொலை செய்யப்படும் போது இந்த சாட்டத்துரை முருகன் எந்த ஒரு கண்டன அறிக்கை எதுவும் தெரிவிக்கவில்லை. தன்னுடைய அண்ணனின் மரணத்திற்கு நீதி கேட்டு அதற்கு காரணமாக இருந்த அந்த ரவுடியை ராஜாமணி தம்பி அந்த ரவுடியை கொலை செய்ததும் உடனே துரைமுருகன் தன்னுடைய சாட்ட யூடியூப் சேனலில் பேசுகிறான். தென் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிதறிவிட்டது, ஆளுங்கட்சிக்கு தகுதியில்லை, சிவப்பு பச்சை கயிறு கட்டிக்கொண்டு சாவை கொண்டாடுகிறார்கள், இப்படியெல்லாம் பேசினார். இதே சாட்டை துரைமுருகன் ஏன் ராஜாமணி அவர் இறந்தபோது பேசவில்லை என்று நமக்கு கேள்வி வரும் பொழுதுதான் தெரிகிறது. அந்த ராஜாமணி என்ற இளைஞரை படுகொலை செய்தது இந்த துரைமுருகனின் சாதியை சேர்ந்தவன்தான் என்று. தன்னுடைய சாதிக்காரனுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்தால் மட்டும்தான் தென் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றெல்லாம் இந்த சாட்ட துரைமுருகன் பேசுவான். என் தீபக் பாண்டியர் படுகொலை செய்யப்படும் பொழுது மஞ்சள் சிவப்பு கயிறை கட்டிக்கொண்டு இங்கு யாரும் கொண்டாடிய சாதிவெறியர்களை ஏன் கேட்கவில்லை? இதையெல்லாம் இந்த துரைமுருகன் பேசமாட்டான். என்னா சாதிவெறி? தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் இது போன்ற போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களிடம் ஜாகரீதியாக இருங்கள். நாம் தமிழர் கட்சி நவீன திராவிட கட்சிதான். இதை ஏன் நான் சொல்றேன்னா இது கொஞ்சம் பாருங்க. சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது. சீனிவாசனார் கூட கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியல, இல்ல வேற யாருக்கும் தெரியல, இவங்களுக்கே தெரியலடா, தெரியலன்னு. இவங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்காக இல்ல பறையர் சமுதாயத்திற்காக ஏதேனும் போராட்டங்களை முன்னெடுத்தால் இந்த இரண்டு சாதியும் தமிழ் சாதிகள், தமிழர்கள். ஆனால் இந்த சமூகங்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய கிருஷ்ணசாமி அவர்களை வைத்து அடையாளப்படுத்தும் பொழுது இந்த சாதிகள் எல்லாம் பட்டியல் சாதி. இதனாலதான் சொன்னன நாம் தமிழர் கட்சி நவீன திராவிட கட்சி என்று. ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லும் சாட்டை துரைமுருகனுக்குத்தான் எது? 1981 தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டோர் அரசியலுக்காக பல இயக்கங்கள் தோன்றி கொண்டிருந்த காலம். அதற்கு முன்னோடியாக இன்றைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஃபவுண்டர் திரு மலைசாமி தேவேந்திரன் அவர்களோடு இணைந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்பை கட்டமைச்சு இந்திய அரசியல் அமைப்பை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய மனைவி திருமதி சபீதா அம்பேத்கர் அவர்கள், ராம்தாஸ் அத்வாலே அவர்கள், இந்த மாதிரி பல ஒடுக்கப்பட்டோர் விடுதலையை இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து 1982 ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்த தலைவர். அவருக்கு ரெட்டைமலை சீனிவாசனை பத்தி தெரியல. அவருக்கு நீங்க தான் ரெட்டைமலை சீனிவாசனை சொல்லிக் கொடுக்கணும். ஏண்டா துரைமுருகா, 1984 நீ பிறக்கிறதுக்கு முன்பே தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவினுடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தலைவர். புரியுதா? நாவ அடக்கி பேசு. நீ கைதட்டுவானுங்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு பேசனான்னு பேசாத, அது எங்களை பேசாத. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நல்லாதிக்க வேந்தன் இம்மானுவேல் சேகரனாரை இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கு கொண்டு சென்றது சீமான் தான் என்றெல்லாம் இந்த சாட்டை துரைமுருகன் பேசுவான் போல. இவனுங்க இத மட்டும் பேசல, இவங்க வாயில வர எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு காமராஜரை பற்றி பொய்யான பேச்சை ஒன்று பேசியிருந்தான். காமராஜர் தோக்கடிக்கத்தான் நிக்கிறாங்க. ஆனாலும் காமராஜருடைய தோல்வியை அண்ணாதுரையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது வரலாற்று பதிவு. காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை போய் நின்னாரு. எங்க ஊர்க்கா சொல்லு. காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை போய் நின்னாரு. மர்க்கா சொல்லு. காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை போய் நின்னாரு. யாரு கண்டுக்காதீங்க. இவன் மட்டும் இப்படி கிடையாது, இவன் அண்ணனும் இதற்கு மேல். நான் படிக்கல, ஆனால் என் நாட்டின் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சான்.
முதறிஞர் ராஜாஜி காசு இல்லைன்ட்டு 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாரு. ஒரு தலைவன் வந்து அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து 14000 பள்ளிக்கூடங்களிலிருந்து படிக்க வச்சார். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச பேரன்தான் இந்த சீமான், இந்த அப்துல் கலாம், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பூரா அவன் தமிழ்நாட்டில். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. எப்படி இவங்க உண்மையை பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு இருக்கும் கூட்டம். தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் ஒன்றை மட்டும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது உங்களுடன் எந்த கட்சி இருக்கிறதோ, எந்த தலைவர் இருக்கிறாரோ அவர்தான் உங்களுக்கான தலைவர். அதுதான் உங்களுக்கான கட்சியாக இருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் நம் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நாம் தமிழர் கட்சி நம்முடன் இல்லை. இதற்கு நாம் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் இந்த போலி தமிழ் தேசிய கூட்டத்திடம் சிக்கிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். ஏன் என்றால் இவர்கள் சாதியை கடந்து தமிழராக இணைவோம் என்று கூறுவார்கள். உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் இவர்கள் சாதியை தாண்டி வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். சாட்டை துரைமுருகன் இல்லை சீமானும் இவர்களெல்லாம் சாதியத்தை கடந்து வரமாட்டார்கள். அதனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உண்மையில் தமிழர் தேசியம் உருவாக வேண்டும். ஆனால் இதுபோன்ற போலி நபர்களால் தமிழர் தேசியத்தை ஒருபோதும் உருவாக்க முடியாது. பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் என்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துரைமுருகன், சாட்டை கிடையாது, துரைமுருகன் பேச வருகிறார், சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க, அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு. மீசை பெரிதாக வைத்திருந்தால் அது தேவர் சமுதாயமா? இது எவ்வளவு பெரிய சாதி வெறியின் உச்சம். இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது. மீச பெருசா இருந்தா அவர் தேவர் சமுதாயம், அப்புறம் ஏன் எதுக்கு முத்துராமலிங்கத்துக்கு மீசை இல்லை?